நம்முடைய பிளானோட பேரே 50,000 இன்கம் பிளான் தான். நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், நமக்கு 3 ரவுண்ட்ல முழுசா நமக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். இதுல முதல் வருமானம் அப்படின்னு சொன்னா 50K இன்கம் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த 50,000 ரூபாய் வருமானம் சுழற்சி முறையில நமக்கு திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். ஒரு முறை 1000 ரூபாய் கொடுப்போம், அதுக்கு 50,000 ரூபாய் வரும். திரும்ப ஐடி ரீஆக்டிவ் ஆகும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அந்த ஐடிக்கும் நமக்கு திரும்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் வரும். அந்த ஐடிக்கும் நம்ம என்ன பண்ணணும், 2 ரெஃபரல் நம்ம பேர்லயே கூட கொடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஐடியும் நமக்கு ரிப்பீட் ஆக ஆக எல்லா ஐடிக்குமே மினிமம் 2 ரெஃபரல் நம்ம கொடுக்கணும். அடுத்தது ஸ்பான்சர் இன்கம். நம்ம நேரடியா அறிமுகப்படுத்துறவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். மூன்றாவது லெவல் இன்கம். நம்முடைய செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல இருந்தும் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இதுதான் பிளான். பிளான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி 100% ஆட்டோமேட்டிக். அதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இதுல நாம ஒரே ஒரு முறைதான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நம்முடைய ஒன் சீடு ஹெல்ப்ல ஜாயின் பண்றோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்முடைய முறை வரும்போது நமக்கு இந்த ப்ரொசீஜர் படி நாம பழைய மெத்தட் எல்லாமே நமக்கு 3000 ரூபாய் வரும். நம்ம 2000 ரூபாய் அப்கிரேட் பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் வரும். நீங்க அதை வச்சுக்கலாம். அதே போல உங்களுக்கு 2வது ரவுண்ட் வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த 2000 ரூபாய் மட்டும் 2 நபர்கள் 1000 ரூபாய் வச்சு அனுப்புவாங்க. இங்க எல்லாமே உங்களுக்கு 1000த்துல தான் வரும். அதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல 3வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 47,000 வரும். அது 47 பேரு உங்களுக்கு அனுப்புவாங்க. இதுக்கு ப்ரொசீஜர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு மட்டும்தான் 1000 வரும். வேற யாருக்கும் மாறி மாறி எல்லாம் போகாது. சீனியாரிட்டி அடிப்படையில வந்துகிட்டே இருக்கும். இங்க ஜாயினிங் தான் சீனியாரிட்டி. இங்க நான் அப்கிரேட் பண்றது சீனியாரிட்டியா, இல்லத நான் அனுப்புறது அவங்க ப்ரொசீட் பண்ணணுமா, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இங்க ஒரு சென்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எப்போ சென்ட கிளிக் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு சென்ட் லிஸ்டே வரும். நீங்க என்ன இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க சென்ட கிளிக் பண்ணாலும் அப்பதான் உங்களுக்கு சென்ட் ரிசீவ் அதெல்லாம் காட்டும், சென்ட் காட்டும். நீங்க பணம் அனுப்பக்கூடிய சென்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணோம்னா உங்களுக்கு சென்ட் லிஸ்ட் வரவே வராது. அதனால இதுவும் நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். ஒரு 10 பேருக்கு ஐடி போடுறோம்னா டக்கு டக்குன்னு ஐடியை போட்டு அவங்க கையில கொடுத்துடலாம். அவங்க எப்ப பணம் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப அந்த சென்ட தொட்டு அதுல இருக்கக்கூடிய லிங்குக்கு அவங்க பேமெண்ட் அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பேமெண்ட் ப்ரூஃபே அனுப்பிட்டாங்கன்னா அவங்க ஐடி ஆக்டிவ் ஆயிரும். இவங்க ஜாயினிங் சீனியாரிட்டி மட்டும்தான். எல்லாருக்குமே உள்ள என்டர் ஆகிற அத்தனை பேருக்குமே ஜாயின் சீனியாரிட்டி தான். அதே போல செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கு இங்க வந்து 2000 வச்சு நம்ம பண்ணிருப்போம். இனி எல்லாமே 1000 லிங்கா வரும். ஃபர்ஸ்ட் 2 லிங்க் கம்பெனிக்கு போகும், அடுத்த 2 லிங்க் உங்களுக்கு வரும், அதுக்கு அடுத்த லிங்க் உங்களுடைய ஸ்பான்சருக்கு போகும். 2 லிங்க் போகும். இது செகண்ட் ரவுண்டு. தேர்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட்ல 9 லிங்க் கம்பெனிக்கு வரும். 1000 வச்சு 9 லிங்க் கம்பெனிக்கு வரும். 10வது லிங்க் உங்களுக்கு வரும். அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குளோனிங் ஐடி, அது ரீஆக்டிவ் ஐடியா உங்க பேர்லயே ஒரு ஐடி உங்க இந்த ஐடிக்குள்ளாலே கிரியேட் ஆயிரும். அதுக்கு தனி ஐடி நம்பர் இருக்கும். அதை நீங்க தொட்டு தனி ஐடியை பாத்துக்கலாம். அந்த ஐடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும், செகண்ட் ரவுண்ட் வரும், தேர்ட் ரவுண்ட் வரும். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், நம்ம அந்த தேர்ட் ரவுண்ட் வாங்கும்போது நமக்கு கீழே 2 ஐடி இருக்கணும். நம்ம பேர்ல வேணாலும் போட்டுக்கலாம். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். 2 ஐடி இருக்கான்னு மட்டும்தான் சிஸ்டம் வெரிஃபை பண்ணும். கம்பெனி கூட அந்த 9 லிங்கம் முடிஞ்ச உடனே 10வது லிங்க் வரும்போது உங்களுக்கு 2 ரெஃபரல் இருக்கான்னு மட்டும்தான் சிஸ்டம் பார்க்கும். 2 ரெஃபரல் இருந்தனா உங்களுக்கு இமீடியட்டா அந்த ரீஆக்டிவ் ஐடியை திரும்ப உங்களுக்கு ஒரு 1000ல கிரியேட் பண்ணி தந்துடும். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 47 நபர்கள் உங்களுக்கு தான் 1000 வச்சு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து முடிஞ்ச உடனே உங்களுடைய இமீடியட் டைரக்ட் ஸ்பான்சர் உங்களை யாரு அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு 6000 வரும். அதாவது 6 பேரு 6000 வச்சு அனுப்புவாங்க. அதே போல உங்களுடைய செகண்ட் ஸ்பான்சருக்கு 6 பேரு 6000 வச்சு அனுப்புவாங்க. அதுக்கு மேல இருக்க ஸ்பான்சருக்கு 3 பேரு 1000 வச்சு அனுப்புவாங்க. அவருக்கு 3000. அப்போ 3 லெவல்ல நாம அங்க ஸ்பான்சர் இன்கம் கொடுக்குறோம். அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து இங்க கொண்டு வரலாம். அதே போல நம்ம இன்னொரு விஷயம் யோசனை பண்ணோம். போன்பே இல்ல, ஜிபே இல்ல, பேடிஎம் இல்ல, என்கிட்ட பட்டன் போன் தான் இருக்கு, அப்படிப்பட்ட நபர்களையும் உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பேஜ்ல நாம வந்து ஐஎஃப்எஸ்சி கோடும் வச்சிருப்போம், அக்கௌண்ட் நம்பரும் வச்சிருப்போம். இதை பற்றி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவெடுக்கணும். இதை கொண்டு வந்தா நமக்கு சரியா அதை வழி நடத்த முடியுமா? ஏன் அப்படின்னா ஒரு முறைதான் நம்ம இங்க எல்லாருமே பணம் செலுத்துறது. அதுக்கு பிறகு ஒன்லி ரிசீவ் மட்டும்தான். சப்போஸ் இப்ப நமக்கு ஒருத்தர் பணம் அனுப்பாம இருந்தா கூட உங்க சீனியாரிட்டி மிஸ் ஆகாது. உங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எப்போ ஆக்டிவேட் பண்றீங்களோ அதுதான் உங்க சீனியாரிட்டி. ஒருவேளை உங்களுக்கு பணம் அனுப்பக்கூடியவர் உங்களுக்கு அனுப்பாம லேட் பண்ணனா கூட எப்போ உங்களுக்கு அந்த பணம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முன்னால இருக்க நபருக்கு அடுத்ததாட்டு நீங்க போய் செகண்ட் ரவுண்ட்லயும் சரி தேர்ட் ரவுண்ட்லயும் போய்
உங்க ரோல போய் உங்களுடைய ஐடி உட்கார்ந்துரும். அதனால இங்க சீனியாரிட்டியை பற்றி யாருமே கவலைப்படாண்டா. இங்க ஜாயினிங் சீனியாரிட்டி மட்டும்தான். இனி இது பிளான் இவ்வளவுதான். அதனால